ஸோ என் பேர் சுப்ராஜ் ஃப்ரம் கேசவ லட்சுமி டெக்னிக்கல் சர்வீசஸ். ஹாய் எவ்ரி ஒன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்ஏ மெஷர்மெண்ட் சிஸ்டம் அனாலிசிஸ். ஸோ மெஷர்மெண்ட் சிஸ்டம் அனாலிசிஸில் 5 ஸ்டடி இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பயாஸ், செகண்ட் ஒன்று லீனியாரிட்டி, தேர்ட் ஒன் ஸ்டெபிலிட்டி, ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் வந்து ரிப்பீட்டபிலிட்டி அண்ட் ரீப்ரொடியூசபிலிட்டி. இந்த 5 ஸ்டடி தான். ஸோ ரொம்ப மேஜர் ஒன். இந்த எம்எஸ்ஏ ஸ்டடி எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெஷர்மெண்ட்டில் இருக்க வேரியேஷன் எவ்வளோ அப்படின்றத நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கிறதுக்காக யூஸ் ஆகுது. மெஷர்மெண்ட் வேரியேஷன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் வேரியேஷனும் சேர்ந்து தான். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு பயாஸ் ஸ்டடி. ஸோ பயாஸ் ஸ்டடினா நம்ம நார்மலாக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துக்கிட்டோன்னா அந்த நம்ம ஹார்ட்னஸ் டெஸ்டர் இல்லை அந்த ரஃப்னஸ் டெஸ்டர் அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு வந்து பயாஸ் ஸ்டடி நம்ம வந்து பண்ணலாம். ஸோ பயாஸ் ஸ்டடி எப்படி பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரூ வேல்யூக்கு எகென்ஸ்டாக ஆக்சுவல் வேல்யூ எவ்வளோ இருக்குது, என்ன வேரியேஷன் இருக்குது, அதோட எரர் எவ்வளோ அப்படின்னு பார்க்குறது தான் பயாஸு. லீனியாரிட்டி சேம் பயாஸ் ஸ்டடி ஓவர் த ரேஞ்ச், லைக் வெர்னியர், ஹைட் கேஜ், சிஎம்எம், அந்த மாதிரி எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டு, கான்டூர் ட்ரேசர், அந்த மாதிரி எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்குமே வந்து நம்ம லீனியாரிட்டி ஸ்டடி பண்ணலாம், இன்க்ளூடிங் மைக்ரோமீட்டர். ஸோ பயாஸ் ஓவர் த ரேஞ்ச் வந்து லீனியாரிட்டி. அந்த சேம் பயாஸ் ஓவர் த டைம் பீரியட். பயாஸ் ஓவர் த டைம் பீரியடு அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, கிளைமேட்டிக் சேஞ்சினால வர வேரியேஷன்ஸை அட்ரஸ் பண்ணுறதுக்காக தான் பயாஸ் ஓவர் த டைம் பீரியடு நம்ம சொல்லியிருக்கோம். ஸ்டெபிலிட்டி அப்படின்ற ஒரு ஸ்டடி. இது வந்து மற்றதெல்லாம் ஒன் டைம் ஸ்டடியாக இருக்கும், பட் இது வந்து ஒன் டைம் ஸ்டடி கிடையாது. இதுவும் நம்ம அந்த சிங்கிள் பாயிண்ட் ஸ்டடி, கார்னர் டெஸ்டரு, இல்லை நீங்கள் வந்து விஸ்காசிட்டி செக் பண்ணுறீங்க, ஆயிலோட விஸ்கஸ் செக் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ அந்த விஸ்கோ மீட்டரோட இன்ஸ்பெக்ஷனு, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெபிலிட்டி ஸ்டடியை யூஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த டைம் டு டைம் வந்து நம்மளுக்கு வந்து சேஞ்ச் இன் ரீடிங் இருக்கும். ஏன் அப்படின்னா, இந்த விஸ்காசிட்டி எடுத்துக்கிறீங்க, ஒரு ஆயிலோட விஸ்கஸ் செக் பண்ணுறீங்க அப்படின்னா, கிளைமேட்டிக் கண்டிஷனோட வேரியேஷன்னால, இப்போ பீக் சம்மர் டைம், வின்டர் சீசனுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் கிளைமேட்டிக் சேஞ்ச் வரும்போதோ, இதே நூன் டைமு, மிட் நைட் டைம் வர கிளைமேட்டிக் சேஞ்ச் வேரியேஷன்லாம் அட்ரஸ் பண்ணுறதுக்கு ஸ்டெபிலிட்டி ஸ்டடி யூஸ் பண்ணலாம். அதான் பயாஸ் ஓவர் த டைமு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டபிலிட்டி அண்ட் ரீப்ரொடியூசபிலிட்டி. ரிப்பீட்டபிலிட்டி அப்ரேசர்னு சொல்லுவோம், இல்லை ஆப்ரேட்டர்னு சொல்லலாம், இன்ஸ்பெக்டர்னு சொல்லலாம். ஸோ அப்ரேசரோட வேரியேஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கறது ரீப்ரொடியூசபிலிட்டி. ஒரு அப்ரேசருக்கு இன்னொரு அப்ரேசருக்கும் இருக்கிற வேரியேஷன் பார்க்கறது ரீப்ரொடியூசபிலிட்டி. ஒரே அப்ரேசர், அதாவது ஒரே ஆப்ரேட்டர், அவரே திருப்பி அதே பார்ட்டை செக் பண்ணி அதே பொசிஷனில் செக் பண்ணி வர அப்சர்வேஷன் வேரியேஷன் தான் வந்து ரிப்பீட்டபிலிட்டி. இதுக்கு மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டன்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது, சாம்பிள் கான்ஸ்டன்ட்டு. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கான்ஸ்டன்ட்டு, எடுக்க போகிற பார்ட் கான்ஸ்டன்ட்டு, பார்ட்டில் இருக்கிற பர்டிகுலர் டைமென்ஷன் வந்து கான்ஸ்டன்ட்டு. இதெல்லாம் கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு நீங்கள் ஸ்டடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருக்கிற ரிப்பீட்டபிலிட்டி என்ன வேரியேஷன் தெரியும், அப்ரைசருக்கு உண்டானது. அதே மாதிரி அப்ரைசர் டு அப்ரைசர் வேரியேஷன், ரீப்ரொடியூசபிலிட்டி. மினிமம் 2 பேரை வச்சு ஸ்டடி பண்ணணும், மேக்ஸிமம் n நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் வச்சு நீங்கள் ஸ்டடி பண்ணலாம். மெயினாக R&R ஸ்டடிக்கு வந்து சாம்பிள் செலெக்ஷன், மினிமம் அண்டர் சைஸ் பார்ட்ஸு, வித்தின் த ரேஞ்ச் பார்ட்ஸு, மேக்ஸிமம் ஓவர் சைஸ் பார்ட்ஸு எடுத்துக்கணும். மினிமம் 30 சாம்பிள்ஸ் வச்சு நீங்கள் ஸ்டடி பண்ணலாம். 10 சாம்பிள்ஸ் இன்ட்டு 3 டைம்ஸ் நீங்கள் ஸ்டடி பண்ணலாம், 3 அப்ரைசர் வச்சு. 30 சாம்பிள்ஸ் வரைக்கும் நீங்கள் எடுத்து ஸ்டடி பண்ணால் இன்னும் அக்யூரேட்டான டேட்டா கிடைக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரைசர் வேரியேஷனு, இன்ஸ்ட்ருமெண்ட் வேரியேஷன், பார்ட் வேரியேஷன் எல்லாம் சேர்ந்தது தான் வந்து டோட்டல் வேரியேஷனு. ஸோ அப்ரைசர் வேரியேஷன் ப்ளஸ் மெஷர்மெண்ட் வேரியேஷன், எக்யூப்மெண்ட் வேரியேஷன் சொல்லுவோம். இது ரெண்டும் சேர்ந்தது தான் R&R, ரிப்பீட்டபிலிட்டி அண்ட் ரீப்ரொடியூசபிலிட்டி. மொத்தமாக சேர்ந்தது டோட்டல் வேரியேஷனு. ஸோ என்டிசி வேல்யூ எவ்வளோ இருக்கணும், எபோவ் 5 இருக்கணும். எபோவ் 5 இருந்தால் ஓகே, பிலோ 5 இருந்தால் இட்ஸ் ஃபெயில், ஸ்டடியில் வந்து ஃபெயில் ஆகிருக்குன்னு அர்த்தம். இன்னும் டீட்டெயில்டாக வந்து நீங்கள் எம்எஸ்ஏவை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் ட்ரைனிங் கோர்சஸில் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக எம்எஸ்ஏ பற்றி நிறையா தெரிஞ்சுக்கலாம். கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், மெயில் ஐடி, வெப்சைட் டீட்டெயில்ஸ் எல்லாம் எங்களோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.